ஜராசந்தன் மகத தேசத்து மன்னன் பிரகதத்தனுக்கு 2 பிண்டங்களா பிறந்ததையும் அது ஒன்னா சேர்ந்து குழந்தையா மாறினதையும் போன பகுதியில கேட்டிருப்பீங்க. அந்த கதையை கேட்காதவங்க மேல உள்ள இன்ஃபோலையும் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கேளுங்க. ஜராசந்தனுக்கு சண்டகஷ்டக முனிவர் எவ்வளவோ சக்தி வாய்ந்த வரங்களை தராரு. அந்த வரங்களோட சேர்த்து பல கலைகளையும் கற்று தேர்ந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய தகுதி உடையவரா வளர்ந்தாரு ஜராசந்தன். அவங்க அப்பாவும் இவர்கிட்ட நாட்டை ஆள கொடுத்துட்டு தவ வாழ்க்கை மேற்கொள்ள காட்டுக்கு தான் 2 மனைவிகளோட போறாரு. ஜராசந்தன் பல நாடுகளை தாவசம் ஆக்கினாரு. ஆனா தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள மக்களோட குறைகளை எல்லாம் கேட்டு அதை நிவர்த்தி செய்து உண்மையிலேயே மக்கள் போற்றும் மாமன்னனா இருந்தான். அவனோட ராஜ்யத்துக்கு உட்பட்ட சைத்கய காட்டுல ரிஷபான்னு காளை ரூபம் கொண்ட ஒரு அரக்கன் அந்த பக்கம் போற மக்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்தான். ஜராசந்தன் தலைமையிலான அவனுடைய படையினர் அந்த அரக்கனை கொன்னு 3 முரசுகளா ஆக்கி அந்த மலை மேல வச்சு கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையவே மக்கள் தெய்வமா நினைச்சு கும்பிடுறாங்க. எப்ப வேணா யார் மேல வேணா போர் புரிவான். அவ்வளோ துணிச்சலும் தைரியமும் கொண்டவனா இருந்தான். எதிரி நாட்டு மன்னன் வீரத்தை வெளிப்படுத்தினா அவன் கூட நட்புறவாவும் அதே புறமுதுகு காட்டினாலோ இல்ல போர்ல தோத்தோன்னு ஒத்துக்கிட்டாலோ அவங்க தலையவோ எடுத்துடுவான் ஜராசந்தன். இப்படி போர்ல திறமையை வெளிப்படுத்தினதுனால ராஜாக்கள் மற்றும் இல்லாம சிவபக்தர்களா இருந்த அம்சா மற்றும் திந்திபா தன்னுடைய நண்பர்களா ஆக்கிட்டாரு ஜராசந்தன். அவங்களுக்கு எப்படி ஜராசந்தன் மாதிரி ஒரு மாமன்னனோட நட்பு கிடைச்சது பெருசோ அதே போல ஜராசந்தனுக்கும் அவங்களால பெரிய ஆதாயம்தான். காரணம், அவங்க 2 பேரும் சிவபக்தர்கள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சிவனை நோக்கி தவம் இருந்து இவங்களும் நிறைய சக்தி வாய்ந்த வரங்களை பெற்றிருந்தாங்க. இவங்க நினைச்சா சிவனோட பூதகரங்களை கூட கட்டுப்படுத்துற அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல தான் ஜராசந்தனுக்கு திருமணமாகி அவருக்கு சகாதேவன், ஜெயத்சேனான்னு 2 மகன்களும் ஹஸ்தி பிராப்தின்னு 2 மகள்களும் பிறக்கிறாங்க. குழந்தைகள் வளர்ந்து பருவ வயதை அடையிறாங்க. இங்கதான் கதையில திருப்பு முனையே இருக்கு. இவர் தன்னுடைய 2 மகள்களையும் மதுராவின் பட்டத்திலவரசரான கம்சருக்கு மணமுடித்து கொடுக்கிறாரு. எவ்வளவுதான் நற்குணங்கள் கொண்டிருந்தாலும் ஜராசந்தருக்கு தன்னுடைய மகள்களை பட்டத்து ராணியா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால கம்சரை அவங்க அப்பா உக்கிரசேனனுக்கு எதிராக தூண்டியும் விடுறாரு. இதனால அவங்க அப்பாவை நாட்டை விட்டே துரத்திட்டு தனக்குத்தானே மகுடம் சூட்டிக்கிட்டாரு கம்சர். வருஷங்கள் உருண்டோடுது. கிருஷ்ணரால கம்சர் அழிக்கப்படுவான் அசிரரி கூறியது போலவே நடந்தும் முடியுது. கிருஷ்ணர் மதுராவுக்கு இடம் பெயர்றாரு. தன்னுடைய மகள்களை ராணியா பார்க்க ஆசைப்பட்ட ஜராசந்தனுக்கு அவங்கள விதவையா பார்க்கவே முடியல. அவரோட கோபம் முழுக்க கிருஷ்ணர் மேலையும் யாதவர் மேலையும் திரும்புது. கோபத்துல தன்னுடைய கதையை 99 முறை சுழற்சி மதுராவை நோக்கி எரியிறாரு. அது மதுராவில போய் விழுறது மட்டும் இல்லாம பெரிய பள்ளத்தையும் உருவாக்குது. இத பார்த்த மதுரா மக்கள் பயந்து போய் கிருஷ்ணர்கிட்ட நடந்ததை சொல்றாங்க. இந்த இடம் இன்னைக்கும் மதுராவில கதவாசனம்னு இருக்கு. பிறகு சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து யாதவ குலத்தினால தனக்கு அழிவே வரக்கூடாதுன்னு வரம் வாங்கினாரு ஜராசந்தன். வரம் வாங்கினதோட மதுராவை நோக்கி போர் புரியிறாரு. கிருஷ்ணன் பகவான், அவரை நோக்கி போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியுமா என்ன? போர்ல தோத்து போறாரு. ஆனா அவரை கொல்லாம திருப்பி அனுப்பிடுறாரு கிருஷ்ணர். இதே மாதிரி தொடர்ந்து நடக்குது. மதுரா மக்கள் எல்லாம் தொடர் போர்னால ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஜராசந்தனோட தொல்லை தாங்க முடியாம கிருஷ்ணர் தன்னுடைய ராஜ்யத்தை ரைவத மலைக்கு மாத்திடுறாரு. ஆனா ஜராசந்தன் அங்கேயும் விடாம போர் புரியிறாரு. இது இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற 17வது போர். கிருஷ்ணன் மறுபடியும் ராஜ்யத்தை துவாரகாக்கு மாத்திடுறாரு. விஸ்வகர்மா உதவியோட கடலுக்கு இடையில நிர்மாணிக்கிறாரு அவரோட துவாரகை ராஜ்யத்தை. மறுபடியும் 18வது முறை துவாரகாக்கும் வராரு ஜராசந்தன். அவரோட நண்பனான ஹம்சாவுக்கும் பலராமருக்கும் இடையில 18 நாள் தொடர்ந்து கடும் போர் நடக்குது. இத முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச கிருஷ்ணர் அம்சா இறந்துட்டதா திந்திபாவை நம்ப வைக்கிறாரு. இதனால திந்திபா யமுனை ஆற்றில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் இறந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹம்சாவும் கோபத்துல போர்ல கவனம் செலுத்த முடியாம போர்க்களத்திலே உயிரை விடுறான். ஹம்சா திந்திபா இறப்புக்கு பின் தன்னுடைய பலம் குறைஞ்சிட்டதா நினைக்கிறான் ஜராசந்தன். கிருஷ்ணரை அழிக்க ஒரு உபாயம் வேண்டும்னு சிவனை நோக்கி தவம் புரிகிறான். தவத்தின் பலனா கண் முன்னாடி தோன்றிய சிவன் 100 அரசர்களை சிறைப்பிடித்த பிறகு போர் புரிஞ்சா வெற்றி கிட்டும்னு சொல்றாரு.
ஜராசந்தன் அடுத்த சில காலத்திலேயே 86 ராஜாக்களை சிறைப்பிடிக்கிறான். இத பார்த்து எதற்கும் அஞ்சாத கிருஷ்ணரே திணறாரு. பய உணர்வால தர்மர் கிட்ட போய், உன்னை விட பெரிய சக்கரவர்த்தியா ஜராசந்தன் உருவெடுக்க போறான், அவன் இப்பவே 86 அரசர்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான்னு சொல்றாரு. இத கேட்ட தர்மர் அர்ஜுனனையும் பீமனையும் மகத தேசத்துக்கு அனுப்பி ஜராசந்தனை வதம் செய்ய சொல்றாரு. அவங்க கூட கிருஷ்ணரும் போனாரு. மகத நாட்டுல ரிஷப அரக்கன் தோல்ல செய்த 3 முரசுகளை அர்ஜுனன் உடைக்கிறாரு. இதனால மலை பிளவுபட்டது போல ஒரு சத்தம் நாடு முழுக்க கேட்குது. இதை கேட்டு ஜராசந்தன் மட்டும் இல்லாம நாட்டு மக்கள் அனைவருக்குமே நாட்டுக்கு ஏதோ பெரிய ஆபத்துன்னு புரியுது. பண்டிதர்களை ஜராசந்தன் அதிகமா மதிப்பாங்கிற காரணத்தினால 3 பேரும் பண்டிதர்கள் போல வேஷம் தரித்து வராங்க. அவங்கள பெரும் அன்போட வரவேற்று உபசரிக்கிறான் ஜராசந்தன். அவன் அர்ஜுனன் கையில வில் நுனிப்பட்டு ஏற்பட்ட காயத்தோட தழும்பையும் பார்க்கறான். இத பார்த்து சந்தேகமாகி இவங்க 3 பேரையும் யாருன்னு கேக்குறான். மூவரும் அவருடைய உண்மை நிலைக்கு மாறினாங்க. பீமனுக்கும் ஜராசந்தனுக்கும் இடையில கடும் போர் நடக்குது. பீமன் ஜராசந்தனை கொன்னு ஜெயிக்கிறான். ஆனா ஜராசந்தன் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தான். இதே போல பல முறை நடக்குது. சோர்ந்து போன பீமனை பார்த்த கிருஷ்ணர் தன் கையில ஒரு கோர புல்லை எடுத்து அதை 2 சரிபாதியா கிழிச்சாரு. இத பார்த்த பீமனும் ஜராசந்தனை 2 சரிபாதியா கிழிக்கிறான். அதாவது அவன் பிறந்தப்ப இருந்தது போலவே 2 பாதி உடலா பிரிக்கிறான். இந்த முறை ஜராசந்தன் உயிரை விடுறான். இதான் கிருஷ்ணரையே இடம்பெயர செய்த ஜராசந்தனின் கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க. யாருக்கு